வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 19ஆம் தேதியே நிறைவடைந்த போதும் கூட வாக்குப்பதிவு சராசரியிலே வித்தியாசங்களை சொல்லி இன்றுதான் முழுமையான வாக்குப்பதிவின் விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படியாக வாக்குப்பதிவு 69.72% என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சற்று குறைவான விகிதம்தான். வழக்கமாக ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கும் பொழுது அதிகமான வாக்குகள் பதிவாகும். இங்கே ஆளும் கட்சி என்பது பாரதிய ஜனதாவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறது மத்தியிலே. இங்கு தமிழகத்திலே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இந்த நிலையிலே பிரதமருக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் என்பது கிட்டத்தட்ட எதுவும் இல்லை என்ற அளவிலே தான் இருக்கிறது. 2019 அதிக அளவிலே மோடி அவர்களுக்கு எதிர்ப்பான வாக்குகள் சதவீதம் அதிகமாக இருந்தது. இப்பொழுது ஆதரவான வாக்குகள் தான் அதிகமான அளவிலே இருக்கிறது. அது இந்த வாக்குப்பதிவுகளை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வித்தியாசம் தெரிகிறது. எப்படி என்றால், ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா, பிரதமர் மோடி என்று எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலே ஓரளவு சராசரி வாக்குப்பதிவு சரியாக நடைபெற்றிருக்கிறது. திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது பணம் கொடுத்தால் வரக்கூடிய தொகுதிகளிலே வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறது. இதன் மூலமாக அதுவும் வாக்களித்தவர்களில் பெரும்பகுதி 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இந்த 55 வயதுக்கு மேற்பட்டவர்களிலே இப்போது தமிழகத்தின் சராசரியாக பாரதிய ஜனதா கட்சியின் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாக்குகள் நடுத்தர வயதினரிடமும் இளைஞர்களிடமும் இருக்கிறது. இளைஞர்களிலே ஒரு பிரிவினர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த அதிகபட்ச வாக்குகளை பதிவு செய்திருப்பவர்கள் என்றால் முதியவர்கள் தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு தான் சாதனை. இங்கே மக்கள் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்திருக்கிறார்கள். திமுகவின் எதிர்ப்பு என்பது வீணாகி போய்விடக்கூடாது என்ற ரீதியிலே அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் எந்தெந்த தொகுதியிலே யார் வலிமையாக இருப்பார்களோ அந்த எதிர்க்கட்சிக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களிலே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவாகவும், வடக்கு மாவட்டங்களிலே மத்திய சென்னை, வேலூர் தவிர மற்ற இடங்களிலே அதிமுகவிற்கு ஆதரவாகவும், கொங்கு மண்டல பகுதிகளிலே இருவருக்கும் வேட்பாளர்களை பொறுத்து அங்கு கொங்கு மண்டலத்திலே பாஜகவுக்கு சில தொகுதிகளிலும், பாமகவுக்கு சில தொகுதிகளிலும், அதிமுகவுக்கு சில தொகுதிகளிலும் வாக்களித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எதிர்ப்பு அலையினுடைய ஓட்டு பிரியும், வாக்குகள் பிரியும் என்ற திமுகவின் கணக்கு தவறி இருக்கிறது. வாக்குகள் ஒருமித்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்ப்பு வாக்குகள் ஒருமித்திருக்கின்றன. அதிமுகவிற்கு ஆதரவாக கிராமிய பகுதிகளில் இருக்கிற வாக்குகளும் முழுமையாக வந்திருக்கின்றன. பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தினர், முதியவர்கள், தீவிரமான இளைஞர்கள், அண்ணாமலையின் மீது பற்றுக்கொண்ட இளைஞர்களின் வாக்குகளும் முழுமையாக பதிவாகி இருக்கின்றன. திமுகவிற்கு ஆதரவான வாக்குகள் மட்டும் கடைசி நேரம் வரை திமுகவின் ஆதரவாளர்கள், பணம் வரும், அதாவது பணம் வாங்கி கொண்டு ஆதரவளிக்கின்றவர்கள்,
பணம் வரும் என்ற எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். ஆனால் இந்த பூத் கமிட்டியை தான் பிரமாதமாக திமுக கட்சியும் அதிமுகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களிடம் பூத் கமிட்டி இருக்கிறது, பாரதிய ஜனதாவிலே பூத் கமிட்டி இல்லை என்ற குறையாக. ஆனால் அந்த பூத் கமிட்டி தான் இந்த பணத்தை எல்லாம் திமுக பாமர மக்களிடம் கொடுக்க சொன்ன பணத்தை அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் அரசன் வழி அந்த கட்சிக்காரர்களும் அவ்வழியாகத்தான் இருப்பார்கள் என்ற ரீதியிலே, இனி எந்த காலத்தில் சம்பாதிக்க முடியும் என்ற ரீதியிலே திமுக பூத் கமிட்டிக்காரர்கள் அமைத்துவிட்டார்கள். அதிமுக பூத் கமிட்டிக்காரர்கள் பெரிய அளவிலே ஒதுக்கவில்லை. சில இடங்களிலே திமுக கொடுத்த பணம் மக்களுக்கு ஒரு கேவலமான விஷயமாகப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய், கோயம்புத்தூர் மட்டும்தான் அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை கொடுத்தார்கள். மற்ற இடங்களிலே 500, 300 என்ற அளவிலே தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை மக்கள் அது ஒரு பணமாக கூட கருதவில்லை. ஏனென்றால் இன்றைய விலைவாசியிலே அதை ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் நினைக்கவில்லை. இதனால் திமுகவிற்கு ஆதரவான வாக்குகள், பணத்தை வாங்கி கொண்டு ஆதரவளிப்பவர்கள் வாக்களிப்பதற்கு வரவில்லை. வாக்களிப்பதற்கு வந்தவர்களும் திமுகவின் மீது இருந்த கோபத்தை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவிலே தான் இருந்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒருங்கிணைப்பதற்கு எந்த தொகுதிகளிலே எந்தெந்த கட்சிகள் நிலவரம் என்ன என்பதற்கும், இந்த திமுக தான் ஜெயித்துவிடும் என்ற பயமுறுத்துவதற்கும் இந்த தினமலர் மற்றும் தினத்தந்தி மற்ற தேர்தல் கணிப்பாளர்கள் இவர்களுடைய சர்வேக்கள் எல்லாம் உதவி இருக்கின்றன. அதிலும் தினத்தந்தியின் சர்வே மிகப்பெரிய அளவிலே மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறது. அதன் காரணமாக திமுகவிற்கான எதிர்ப்பு ஓட்டுகள் எந்தெந்த ஏரியாக்களிலே எந்த கட்சிக்கு வாக்களித்தால் சரியாக இருக்கும் என்ற கணக்கை சொல்லிவிட்டன. அதை மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் தென் மாவட்டங்களிலும் பாஜக கூட்டணி, கொங்கு மண்டலத்தில் பாஜக கூட்டணி மற்றும் சில இடங்களிலே அதிமுக கூட்டணி, டெல்டா மாவட்டங்களிலே பெரும்பகுதி அதிமுக கூட்டணி, வடக்கு மாவட்டங்களிலும் பெரும்பகுதி அதிமுக கூட்டணி என்று வந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கவனித்தோம் என்றால், வாக்குப்பதிவு மிக குறைவான தொகுதிகள் என்றால் டி.ஆர். பாலு, கனிமொழி இவர்களின் தொகுதிகளிலெல்லாம் குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது ஒரு அவர்களுக்கான டேஞ்சர் சிக்னல் என்று நான் சொல்ல வேண்டும். கனிமொழி, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் இவர்கள் எல்லாம் தோற்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதைத்தான் அந்த குறைவான வாக்குப்பதிவு காட்டுகிறது. ஏனென்றால் திமுக நாங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லித்தான் மோடிக்கு எதிராகத்தான் ஓட்டு கேட்டது. மோடிக்கு எதிரான ஓட்டுகள் பதிவாகி இருந்தால் பெரிய அளவிலே பதிவாகி இருக்க வேண்டும். அப்படி பதிவாகவில்லை. பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்கள் தீவிரமானவர்கள், அவர்கள் கட்டாயமாக வந்து வாக்களித்திருப்பார்கள். அவர்களுடைய ஓட்டுகள் தவறி இருக்கிறது. அதே போல அதிமுகவிற்கும் வாழ்வா சாவா என்ற, அதனால் அவர்களும் வாக்களித்திருப்பார்கள். வாக்களிக்காமல் போனவர்கள் திமுக காரர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். அதே போல பல இடங்களிலே மக்களுடைய வெறுப்புக்கு காரணம் என்றால், பல இடங்களிலே தேர்தல் அதிகாரிகள் திமுகவிற்கு ஆதரவாக, தேர்தல் அதிகாரிகள் என்பது வேறு, தேர்தல் காலத்திலே மட்டும் வந்து பணியாற்றக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் வேறு. தேர்தல் அதிகாரிகள் காலங்காலமாக முழுமையாக அரசு பணியிலே இருப்பவர்கள், அவர்கள் பொறுப்பான பதவியிலே இருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் தேர்தல் நடத்தும் அந்த பூத்திற்கு தலைமை அதிகாரியாக இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் மிரட்டப்பட்டு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே இது நடந்திருக்கிறது. ஊட்டி,
ஊட்டி, நீலகிரி மாவட்டத்திலே மட்டுமே அரசு அலுவலர்கள் எல்லோருமே மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படவில்லை என்றால் உங்களுடைய பதவிகள் காலியாகிவிடும், சஸ்பெண்ட் செய்யப்படுவோம் என்றெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அது நடந்திருக்கிறது. அதனால் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அவர்களுக்கு அதிகாரிகள் திமுகவிற்கு சாதகமாக பல இடங்களிலே செயல்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அது அவருக்கு உதவியாக இருந்து நடத்தக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் பெரும்பாலும் தனியார் கல்லூரிகள், மற்ற இடங்களில் இருந்து எல்லாம் வரவழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு இதிலே எந்த கட்சி வெல்லப் போகிறது, அது இது என்ற முறைகள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் திமுகவிற்கு ஆதரவான வாக்குகளை செலுத்திவிட வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள். இதனை அடுத்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த வேங்கவயல் மற்றும் பரந்தூர் மற்றும் சில கிராமங்களிலே தேர்தல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மக்களால் என்ற செய்தி கிட்டத்தட்ட 1 மணி வாக்கிலேயே, 12 மணி 1 மணி வாக்கிலேயே பரவிவிட்டது மீடியாக்கள் மூலமாக. அந்த மீடியாக்கள் செய்த நல்ல செயலின் காரணமாக பிற்பகலிலே வாக்களிக்க வந்தவர்கள் எல்லாம் திமுகவிற்கு எதிர்ப்பான வாக்குகளாக பதிவாகி, காலையிலே அதிகாலையிலே வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவானவர்கள், பிற்பகலிலே வாக்களிக்க வந்தவர்கள் எல்லாம் திமுகவிற்கு எதிர்ப்பானவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் அதிமுகவிற்கோ, சில இடங்களிலே விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்கள், சில இளைஞர்கள் கொஞ்சம் படித்த இளைஞர்களாக இருப்பவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். பெண்கள் பெருமளவிலே அண்ணாமலைக்கு ஆதரவாக அவர்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பெண்கள் பல இடங்களிலே பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்து இந்த தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலே கட்சிகளை பாதிக்கும் என்றால், எடப்பாடி அவர்களின் ஆதிக்கம் சரிய தொடங்கும். ஏனென்றால் அவர் கொங்கு மண்டலத்திலே அந்த அளவு வாக்குகளை அவர் பெற முடியாமல் போகும். வடக்கு மண்டலத்திலே வருகின்ற காரணத்தினாலே சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் போன்ற வடக்கு மண்டலத்தை சார்ந்தவர்களின் ஆதிக்கம் அதிகமாகும். இதன் காரணமாக எடப்பாடிக்கான ஆளுமை குறையும். அதே போல சென்னையிலே இருக்கிற என்னுடைய கணிப்பு, இப்பொழுதைய கணிப்பு, மத்திய சென்னையிலே பாரதிய ஜனதா வெல்வதற்கும், வேலூரிலே பாரதிய ஜனதா வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற தொகுதிகளிலே, வடக்கு மண்டலத்தில் உள்ள மற்ற தொகுதிகளிலே அதிமுக அதிகபட்ச ஓட்டுகளை பெறவோ வெல்லவோ முடியும். அதுவும் சென்னையிலே உள்ள மற்ற 2 தொகுதிகளும், வட சென்னை மற்றும் தென் சென்னையில் அதிமுக தான் வெல்லக்கூடும் என்ற நிலைப்பாடு தெரிகிறது. அப்படி நடந்துவிட்டால் சென்னையின் முதலமைச்சர் போலவே நடந்து கொண்டிருக்கிற சேகர்பாபுவின் ஆதிக்கம் முற்றிலுமாக அவருக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடும். அது இந்த தேர்தலினால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும். அதுபோக கனிமொழி, தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு போன்ற கட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் தோல்வி அடையும் பொழுது, அந்த தோல்விக்கு பின்னாலே, திமுகவின் தோல்விக்கு பின்னாலே, நாடாளுமன்ற தோல்விக்கு பின்னாலே கட்சிக்காரர்களின் அராஜகம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி அதிகமாகிவிடும். அதன் மூலமாக சட்ட சீர்குலைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்களின் மரியாதை குறைந்துவிடும். அவர்களை கட்டுப்படுத்துகின்ற வல்லமை குறைந்து போய்விடும்.
அதெல்லாம் நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. வேறு இந்த தேர்தலிலே சில விசேஷமான அம்சங்கள் என்றால், மிக கவர்ந்தவர்கள் என்றால், தேனி தொகுதியிலே டிடிவி தினகரனின் அனுராதா மனைவி அனுராதாவின் பிரச்சாரம் மிக வலிமையாக அவருக்கு ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போல தர்மபுரியிலே அன்புமணியின் மகள் செய்த பிரச்சாரம் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுபோல அண்ணாமலைக்கு வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களும் மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் வந்தும் வெளிநாட்டில் இருந்தும் கூட வந்து வேலை செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை பெற்று தந்திருக்கிறது அண்ணாமலை அவர்களை கோவை தொகுதி மக்கள் பெரும்பாலும் அவர்கள் வீட்டு பிள்ளை போல பார்ப்பதனால அங்கு ஒரு பெருமளவிலான வெற்றியை அண்ணாமலை பெறக்கூடும் என்பது தெரிகிறது. வெற்றியை பெறக்கூடும் என்பது நாம் இந்த இடத்திலே இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அண்ணாமலையே பிரதமர் மோடி அவர்கள் சும்மா இருக்க விட மாட்டார். வேலை வெண்டைக்கு நிமித்து விடுவார். அவரை ஆல் இந்தியா முழுவதும், அகில இந்தியா முழுவதும் சூறடிக்க வைத்து விடுவார் என்று நாம் முன்பே ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கோம். அதுபோல இப்பொழுது அண்ணாமலையை கேரளாவுக்கு அனுப்பிவிட்டார். இனி அடுத்ததாக கேரளாவிலே 26ஆம் தேதி எலெக்ஷன் முடிவு பெற்ற பின்னாலே கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் மற்ற டெல்லி வரைக்கும் அனுப்புவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. அதே போல கடைசி இறுதிக்கட்ட தேர்தலுக்கு கல்கத்தாவிலே கூட அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இது மோடியினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த இளைய தலைமுறை தலைவர்களை வளர்த்து விடுவது மோடியினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த அவர்களின் வளர்த்தெடுப்பதன் மூலமாக வருங்கால இந்தியாவிலே நல்ல நோக்கங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கும் நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பதற்கும் உறுதியாக இருக்கும் என்ற நோக்கிலே அவர் அண்ணாமலை, தேஜஸ்வி சூர்யா, அனுராக் தாக்கூர் போன்றவர்களுக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர் இந்தியா முழுவதுமே அவர்களை ஒரு பிராண்டாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இங்கேதான் பிஜேபிக்கு எதிரான விஷம பிரச்சாரங்கள் எல்லாம் சில நடந்திருக்கின்றன. அண்ணாமலைக்கு எதிராகவும் பிஜேபி தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதும், PL சந்தோஷ், கேசவ விநாயகன் போன்றவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள், வானதி சீனிவாசன் செயல்படுகிறார் என்ற பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றன. அதிலே பெரும்பாலும் அப்படியான நடைமுறை பாரதிய ஜனதா கட்சியிலே கிடையாது. அவர்கள் தேசத்திற்காகத்தான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகம் இருப்பார்கள். பதவிகளுக்காக உழைப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் எடுத்து செல்கின்ற நோக்கத்தின் மீது தான் செயல்படுவார்கள். ஆனாலும் இங்கே ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கிறது. என்னவென்றால், RSS தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் உருவான தலைவர்களை மோடி அவர்கள் பிரதானப்படுத்துவதை அவ்வளவு விரும்பவில்லையோ என்ற ஐயம் எல்லோருக்குமே எழுகிறது. ஏனென்றால், இங்கே மோடி என்ன காரணத்தினால் அண்ணாமலையை வளர்க்கிறார் என்றால், RSSின் பின்புலத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்திலே அவர் ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையை போன்ற RSSில் இல்லாமல் இருந்து வந்த தலைவர்கள் தான் இங்கே ஈடுபடுவார்கள் என்ற நோக்கிலே மோடி செயல்படுகிறார். பெரும்பகுதி இந்தியா முழுவதுமே அந்த நிலையிலே தான் இருக்கும் என்ற ரீதியிலே தான் அவர்கள் பெரும்பாலான இளைஞர்களை அவர் உருவாக்குகிறார். ஆகவே அது ஒரு மறைமுகமான உட்கட்சியிலே அது இருக்கிறது. RSSக்கும் மோடிக்குமான ஒரு வார் என்றுதான், ஈகோ வார் என்று சொல்ல வேண்டும். வெளிப்படையான வார் அல்ல.
ஈகோ வார், நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற ரீதியிலான ஒரு வார். ஆனால் மோடியினுடைய குணம் என்னவென்றால், அவர் முன்னே செல்லும் பொழுது மற்றவர்களை தன்னை பற்றி தூற்றுகிறவர்களை, தன்னுடைய செயல்களை விமர்சனம் செய்பவர்களை கண்டுகொள்ள மாட்டார். அவர்கள் விடுகின்ற அம்புகளை எல்லாம் தனக்கு உரிய மாலைகளாக மாற்றிக் கொள்வார். அதே போலத்தான் அண்ணாமலைக்கும் அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலையிடம் அண்ணாமலை சில குணங்களையும் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடவும் கூடாது என்பதை நாம் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களை அவர் கொஞ்சம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. இன்னும் ஒன்று, அவர் பேசும் பொழுது தனக்கு அருகாமையிலே இருக்கிறவர்களை அடிக்கடி திரும்பி பார்த்து கொள்கிறார். அது ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அல்லது தன்னை ஆமோதிக்க வேண்டும் என்பது போல ஒரு பரிமாணத்தை உண்டாக்குகிறது. அவர் ஒரு தலைவராக உருவாகிவிட்டார். இனிமேல் அப்படியாக திரும்பி பார்க்கின்றது அவர்கள் பக்கத்திலே இருப்பவர்கள் தன்னை அப்ரூவல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அவர் தன்னிச்சையாகவே அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது நடந்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, அண்ணாமலை மீடியாக்களிடம் பேசும் பொழுது மிக ஜாக்கிரதையான வார்த்தைகள் தான். மீடியாக்களும் அண்ணாமலைக்கு எதிராகத்தான் செயல்படுகின்றன, பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்றன. பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் என்றால், இவர்கள் ஓட்டிங் மிஷினிலே டெஸ்ட் செய்யும் பொழுது 2 ஓட்டு வந்து விட்டது என்று ஒரு தவறான தகவலை எல்லாம் இங்கே மீடியாக்கள் பெரிதாக்கின. அதெல்லாம் மிக தவறான தகவல்கள் என்பதை சுப்ரீம் கோர்ட்டிலேயே உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் உறுதி செய்திருக்கிறது, செயல்முறையாகவும் காட்டியிருக்கிறது. இதையெல்லாம் பிஜேபிக்கு எதிரான செயல்பாடுகள் இங்கே அதிகம், தமிழ்நாட்டிலே மிக மிக அதிகமாக இருக்கிறது. அப்படியான செயலிலே தான் இவர்கள் பிஜேபி தலைவர்கள் இடம்பெற்றுமே இல்லை, அண்ணாமலை தோற்கடிக்க அவர்களே முயல்கிறார்கள் என்ற பிரச்சாரங்களை எல்லாம் இங்கே செய்திருக்கிறார்கள். இது அண்ணாமலை பெரும்போக்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிஜேபி தலைவர்கள் தன்னை தோற்கடிக்க முயலவில்லை என்ற நம்பிக்கையோடு, அப்படி அவர்கள் முயன்றால் கூட அந்த முயற்சியிலே அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்ற மனப்பாங்கோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் தலைவருக்கு அழகாக அவர் முன்னே செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஏனென்றால் மோடியின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிற தலைவர் அண்ணாமலை. அவர் அந்த பாதையிலே தான் செயல்பட வேண்டும். வேறு மற்றவர்களின் செயல்பாடுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திமுகவின் உதயநிதியை பற்றி பேசுவது ஒன்றுமில்லை. அது தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தல் காலத்திற்காக அவர் சிறுபிள்ளைத்தனமாக பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதற்கு எய்ம்ஸ் பற்றிய குற்றச்சாட்டு, ஜிஎஸ்டி பற்றிய குற்றச்சாட்டு, இதற்கெல்லாம் நானே விளக்கம் கொடுத்து பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஜிஎஸ்டி பற்றிய விஷயங்களை பெருமளவிலே மற்றவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இந்த எய்ம்ஸ் விஷயத்திலும் ஜிஎஸ்டி விஷயத்திலும் பெரும்பாலானவர்களுக்கு புரிதலே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. படித்தவர்களுக்கு கூட அதிலே புரிதல் இல்லை. இவர் சொல்லுகின்ற 29 பைசாவை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஓபியிலே 3 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பதை, 3 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் என்பதை, அவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு 3 ரூபாய் கொடுப்பதெல்லாம் சாத்தியமில்லை என்பதே இவர்களுக்கு தெரியவில்லை, இருக்கின்றவர்களுக்கு. அதையெல்லாம் இவர்கள் இங்கே அடுக்குகின்றார்கள். அது ஒரு தவறான செயல். அதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிற்கான நல்லது, உண்மையை சொல்லுவதிலே தவறு கிடையாது. ஆனால் அண்ணாமலையின் கேரக்டரை அசசினேஷன் செய்வது போலவும், அண்ணாமலை தான் தமிழிசையின் ஜூம் மீட்டிங்கிலே ப்ளூ ஃபிலிமை போட்டார் என்ற நெல்லையிலே நாகேந்திரனுடைய பணத்தை அவர்தான் காட்டி கொடுத்தார் என்பது, அண்ணாமலை பல பிரச்சனைகளிலே அவருக்கு நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்கு இடையிலே இதையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு எங்கே நேரம் இருக்கும்? அல்லது அவர் முழுக்க
மீடியாக்களின் பார்வையிலேயே 24 மணி நேரமும் இருந்த தலைவர் என்றால் அண்ணாமலை ஒருவர் தான். மற்றவர்கள் எல்லாம் அந்த மீடியாக்களின் பார்வையிலே இல்லை. அந்த மீடியாக்களை மீறி அவர் பாத்ரூம் செல்வதற்கு கூட மீடியாக்களை மீறி செல்ல முடியாத நிலையிலே இருந்த ஒரு தலைவர் எப்படியாக ரகசியமாக இதையெல்லாம் செய்தார் என்று சொல்வது பொருந்தாதது. அவருடைய குணாம்சத்தை விமர்சிப்பது, இந்த அளவிலே அவரை கேவலப்படுத்த முயற்சிப்பது என்பது மிக மிக மோசமான செயல். அது தமிழ்நாட்டிற்கான ஒரு தலைவரை உருவாவதில் இருந்து தடுக்க முயற்சிக்கின்ற ஒரு செயலாக மாறிவிடும். அதை அவரை திசை மாற்றக்கூடாது. அவர் நல்ல நோக்கத்திலேயே செய்யும்படியாக இருக்க வேண்டும். அவரை திசை மாற்றி பழிவாங்கும் நோக்கத்திற்கு மாற்றி விடுவது என்பது ஒரு தமிழகத்திற்கு நல்லதல்ல. இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஒரு தலைவரை இதை போல கேரக்டர் அசசினேஷன் செய்து அவருடைய போக்கை திசை மாற்ற முயற்சிப்பது நல்லதல்ல. அண்ணாமலையும் நான் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை அந்த பேட்டியின் போது திரும்பி பார்ப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். நேரடியாக பத்திரிகையாளர்களோடு மட்டும்தான் அவர் பேச வேண்டும். தவிர பக்கத்திலே இருப்பவர்களை திரும்பி பார்ப்பது, மற்றவர்களிடம் அந்த பெறுகின்ற தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் சொல்வது, இவைகளை எல்லாம் அவர் தவிர்க்க வேண்டும். பெருமளவிலே இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பலவீனங்கள் எல்லாம், இப்படியான விஷயங்கள் வளர்கின்ற ஒரு தலைவருக்கு எத்தனை டென்ஷன் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஓட்டு விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதிலே ஒரு குறிக்கோள். அவரை போட்டியிலே நிறுத்திவிட்டார்கள், அதிலே ஜெயித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள். இப்படி பல விஷயங்கள் இதை போல இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு அம்சம். இவையெல்லாம் அவரை எந்த அளவிற்கு அவருடைய தலையிலே வெப்பத்தை ஏற்றி இருக்கும், அந்த அளவிலே அவர் இந்த அளவிலே நிதானமாக செயல்படுவது என்பதே ஒரு மிகப்பெரிய வளர்கின்ற தலைவருக்கான லட்சணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சற்று அமைதியாகவே பேசி பழகுவது நல்லதாக இருக்கும். தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு அண்ணாமலை வேண்டும். அப்படி வேண்டும் என்கின்ற பொழுது அவர் இன்னும் திரும்பி பக்குவப்படுத்திக் கொள்ளும்போது நல்லதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. அந்த வேலையை மோடி அவர்கள் கற்றுக் கொடுப்பார் அவருக்கு. அதிலே எந்த விதமான மோடியின் நேரடி கண்காணிப்பில் தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அவரை தலைவராக உருவாக்குவதிலே மோடி மிக பிடிவாதமாக இருக்கிறார். அதன் காரணமாக நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய தலைவராக 2026 பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கக்கூடிய அளவில் உருவாக்குகின்றவராக அண்ணாமலை இருப்பார். அதே சமயத்திலே தேர்தலுக்கு முன்னாலே நாம் அதிமுக தான் காணாமல் போய்விடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி இல்லாமல் அதிமுக நாளைந்து கிளை கட்சிகளாக ஒரு பகுதியிலே ஒருத்தர் செல்வாக்கு பெற்றவர்களாக ஒரு 4-5 கட்சிகளாக உருவாகுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆனால் திமுக தான் தலைமைகளை உருவாக்காமல் போய்விட்டது. அதனால் திமுக தான் அழிந்து போவதற்கான வாய்ப்பு இப்பொழுது எனக்கு அதிகமாக தெரிகிறது. அது நாட்டிற்கும் நல்ல விஷயம்தான். அதிமுக 4-5 துண்டு கட்சிகளாக இருக்கும். அடுத்து வருகின்ற தேர்தலிலே கூட்டணி ஆட்சி தான் இருக்கக்கூடும். அதை பாமக அன்புமணி கணித்து விட்டார். அதனால் தான் இப்போதைய தேர்தலிலே கிடைக்கக்கூடிய சீட்டுகளை விட சட்டமன்ற தேர்தலிலே நாம் சாதிக்க வேண்டியது இருக்கிறது என்ற காரணத்திலே தான் அவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அதுபோலவே நடக்கும். அதிமுகவின் 2 கட்சிகள் 4 கட்சிகளாக பிரிந்தால் அதிலே 2 குரூப்புகள் பாஜகவோடு இருக்கும். எடப்பாடியார் நிலைமைதான் சற்றே கவலைக்கிடமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது.
நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.